Hello everyone, welcome to Future Vision Study Center Salem. இன்னைக்கு டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 3 ஜிம்னோஸ்பம்ஸில் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் சைக்கஸ் பற்றி பார்த்துருந்தோம். டுடே கிளாஸில் பைனஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் பைனஸ்? ஸோ பைனஸ் இஸ் a genus of coniferous trees commonly referred to as a pine tree. ஸோ இந்த பைனஸ் ட்ரீஸை வந்து நம்ம கானிஃபரஸ் ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ரெஃபர் டு as a pine tree. இதை வந்து காமன் நேமாக வந்து பார்த்திங்கன்னா பைன் ட்ரீ அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தி ட்ரீஸ் ஆர் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் டு டைவர்சிஃபைடு வித் அரௌண்ட் 126 ஸ்பீஷியஸ் ஆஃப் மேன்கைண்ட். ஸோ மனிதர்களுக்கு தெரிஞ்சே 126 ஸ்பீஷியஸ் வந்து இந்த பைன் ட்ரீயில் வந்து இருக்குது. ஓகே, they are destitute of the needle-like leaves which are typically packed in a clusters known as a fascicles and their characteristic cones in house of the trees. ஸோ இதோட லீவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நமக்கு ஒரு நீடில் மாதிரியான லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது. ஓகே, விச் ஆர் டைப்பிக்கலி பேக்டு. இது வந்து ஒரு கிளஸ்டர்ஸ் ஃபார்ம்ஸில் நமக்கு வந்து இருக்குது ஃபாசிக்கல்ஸ். தென் இது வந்து ஒரு கோன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த ட்ரீ அப்படிங்கிறது ஒரு கோன் லைக் ட்ரீ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, கோன் லைக் ட்ரீ. ஓகே, ஸோ இது மோஸ்ட் ஆஃப் வந்து எங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா என்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்னா ஒரு டெம்பரேச்சராக இருக்கக்கூடிய ஏரியாஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் நார்த்தன் ஹெமிஸ்பியர் in mostly in டெம்பரேட்டடாக இருக்கக்கூடிய ஏரியாஸில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஆஃப் 90 ஸ்பீஷியஸ் அண்ட் 6 ஸ்பீஷியஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து அதிகமான ஒரு 6 ஸ்பீஷியஸ் அப்படிங்கிறது அதிகமாக காணப்படுது. ஸோ அதை நம்ம பார்ப்போம் 6 ஸ்பீஷியஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ பைனஸ் எக்ஸெல்சா, பைனஸ் longifolia, Pinus gigantea, Pinus insularis, Pinus armandia. ஓகே, ஸோ இந்த டைப் ஆஃப் ஒரு 5-6 ஸ்பீஷியஸ் அப்படிங்கிறது நமக்கு மோஸ்ட் ஆஃப்ஸ் வந்து எங்கே இருக்கக்கூடியதாக இருக்குது, ஹிமாலயஸ் ஹில்ஸ் ரீஜியன்ஸில் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஹிமாலயன் ஹில்ஸ் ரீஜியனில் வந்து காணப்படுது. ஓகே, அப்போ இந்த ஸ்பீஷியஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது மோஸ்ட் ஆஃப் வந்து அந்த பைனஸ் அப்படிங்கிறது நார்மலாகவே மோஸ்ட்லி டெம்பரேச்சராக இருக்கக்கூடிய ஏரியாஸில் தான் நமக்கு ப்ரெசன்ட் ஆகிருக்கு. ஸோ ஹிமாலயஸில் வந்து அதிகமாக வந்து காணப்படுது, ஹிமாலய ஃபாரஸ்ட்டில். ஓகே, எவர்கிரீன் ஹிமாலய ஃபாரஸ்ட், எவர்கிரீன் ஹிமாலயா ஃபாரஸ்ட்டில் அதிகமாக நமக்கு காணப்படுது. ஓகே, ஸோ இதோட சிஸ்டமேட்டிக் பொசிஷன் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ சிஸ்டமேட்டிக் பொசிஷன், ஓகே, சிஸ்டமேட்டிக் பொசிஷன் ஜிம்னோஸ்பர்மி டிவிஷன், Coniferophyta class, Coniferopsida order, Coniferales family, Pinaceae genus Pinus. ஓகே, ஸோ இதோட சிஸ்டமேட்டிக் பொசிஷன். ஸோ நமக்கு ஜிம்னோஸ்பர்மி அப்படின்னு சொல்லக்கூடிய இது கீழே வருது. தென் டிவிஷன் கானிஃபெரோஃபைட்டா, தென் கிளாஸ் கானிஃபெரோப்சிடா, ஆர்டர் கானிஃபெரல்ஸ், ஃபேமிலி Pinaceae, resins and pine nuts, but they are also appreciated for their contribution to ecosystem and landscapes around the globe. Okay, ஸோ இந்த பைனஸ் ட்ரீ வந்து கமர்ஷியலாக நமக்கு டிம்பர் ரிசோர்ஸ் இந்த பைன் நட்ஸ் எல்லாமே கொடுக்குது. தென்
அப்ரிகேட்டட். ஓகே, இதே அப்ரிகேட்டட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈகோசிஸ்டம். இது வந்து ஈகோசிஸ்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும்போது இந்த பைன் ட்ரீ அப்படிங்கிறது இன்வால்விங் ஆகுது. ஓகே, தென் இதோட ஸ்ட்ரக்சர்ஸ், எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் தென் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்க்கும்போது இதோட பிளான் பாடி. ஓகே, ஸோ இதோட பிளான் பாடி நமக்கு ஒரு ஸ்போரோஃபைட்டிக்காக இருக்கும். ஓகே, ஏன் ஸ்போரோஃபைட்டிக் அப்படின்னு சொல்கிறோன்னா ஸ்போர்ஸ் மூலயமா தான் இது ரீப்ரொடக்ஷன் ஆர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுது. ஸோ வந்து ஒரு ஸ்போரோஃபைட்டிக்காக இருக்குது. ஓகே, தென் இதோட ரூட்டு, ஸ்டெம், லீவ்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ தி பாடி ஆஃப் பைனஸ் கன்சிஸ்ட் தேர் ஆர் 3 மெயின் பார்ட்ஸ். இதில் நமக்கு 3 மெயின் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ரூட் சிஸ்டம், ஸ்டெம் இருக்குது, தென் லீவ்ஸ். ஸோ நமக்கு ஒரு 3 டைப் ஆஃப் பார்ட்ஸ் வந்து இருக்கும், முக்கியமான பாகங்கள். அதுதான் நம்ம ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ் இதை பற்றிலாம் பார்ப்போம். ஓகே, தென் அடிஷ்னலாக இந்த பிளான்ஸில் நமக்கு ஒரு ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுதான் கோன். ஸோ இந்த கோனை வந்து அனதர் நேம் ஸ்டோபிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டோபிலி அப்படிங்கிறது ஸ்போர்ஸ் வியர் ஸ்ட்ரக்சர்ஸ். நம்ம அதுக்குள்ளே என்ன தான் இருக்குது, ஸ்போர்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்குது. அந்த ஸ்போர்ஸ் மூலயமா நமக்கு என்ன கிடைக்கணும், ஸ்போர்ஸ் அந்த ரீப்ரொடக்டிவ் பண்ணக்கூடிய ஒரு ரீப்ரொடக்டிவ் பார்ட், அந்த ஸ்போர்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. ஓகே, அதை நம்ம ஸ்போரோஃபைட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, தென் இதோட ரூட் சிஸ்டம். ஸோ பைனஸ் ரூட் சிஸ்டம் வந்து டேப் ரூட் சிஸ்டமாக இருக்குது. ஓகே, டேப் ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு இதுக்கு முன்னாடி ஆஞ்சியோஸ்பர்மிக் பிளான்ட்ஸ்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு சீட்ஸில் நமக்கு பிளம்யூல் ஃபார்ம் ஆகும், தென் ரேடிக்கல் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த ரேடிக்கல் வந்து நமக்கு ப்ரைமரி ரூட் அண்ட் ஒரு ரூட் சிஸ்டத்தை வந்து நமக்கு ஃபார்மிங் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த பிளம்யூல் வந்து ஷூட் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நமக்கு ஒரு சீட்ஸ்லேருந்து அரைஸ் ஆகக்கூடிய ரேடிக்கல் ரூட் சிஸ்டத்தை வந்து ஃபார்ம் பண்ணும், பிளம்யூல் வந்து ஷூட் சிஸ்டத்தை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ டேப் ரூட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சீட்லேருந்து உருவாகக்கூடிய ப்ரைமரி ரூட்லேருந்து அரைஸ் ஆகக்கூடியதான் டேப் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் நமக்கு என்னது, ஒரு டேப் ரூட். ஓகே, ஸோ இதை தமிழில் ஆணிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பைனஸ் ஆஸ் அ டேப் ரூட் சிஸ்டம் வித் வெல் டெவலப்டு லேட்ரல் ரூட்ஸ். ஸோ நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் இதுலேருந்து நமக்கு லேட்ரல் ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ என்னென்ன, ஒரு செகண்டரி ரூட் ஃபார்ம் ஆகும், தென் ட்ரெஷரி ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது, தென் ரூட்லெட்ஸ் இதெல்லாமே நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போது நமக்கு பைனஸோட ட்ரீல ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு வெல் டெவலப்டு டேப் ரூட் சிஸ்டமாக இருக்குது. ஓகே, தி ரூட்ஸ் மே பி a mycorrhizal association with fungi with enhanced water and nutrition absorption. ஸோ இந்த ரூட்ஸ் கூட ஒரு மைக்ரோரைசல்ஸ் ஆஃப் வித்தின ஃபங்கை அப்படிங்கிறது அட்டாச்சிங் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது என்ன ஹெல்ப்ஃபுல் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வாட்டர் அண்ட் நியூட்ரிஷன்ஸை வந்து இந்த ஃபங்கை அப்படிங்கிறது அப்சார்ப்ஷன் வந்து பண்ணி ரூட் சிஸ்டத்துக்கு வந்து கொடுத்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லிங்காக இருக்குது. ஓகே, அப்போ இந்த ரூட் இருக்குன்னா இந்த ரூட் கூட ஃபங்கை அப்படிங்கிறது நமக்கு பைண்ட் ஆகி அசோசியேஷனாக வந்து இருக்கும். ஓகே, சிம்பயோட்டிக் அசோசியேஷனில் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோரைசா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடியதை என்ன சொல்லுவோம், மைக்ரோரைசா. அப்போ மைக்ரோரைசாக்கு மீனிங் ஹையர் பிளான்ஸ் வித் ஃபங்கை சிம்பயோட்டிக் அசோசியேஷன். இப்போ ஹையர் பிளான்ஸ் கூட ஃபங்கை அப்படிங்கிறது ஒரு சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மைக்ரோரைசல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுவே நமக்கு 2 டைப் ஆஃப் இருக்குது, எண்டோ மைக்ரோரைசா, எக்டோ மைக்ரோரைசா அப்படின்னு சொல்லிட்டு. எண்டோ மைக்ரோரைசா, ஓகே, 2 டைப்ஸ் வந்து இருக்குது, எண்டோ அண்ட் எக்டோ. ஸோ எண்டோ அப்படின்னா அந்த ரூட் வந்து இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஃபங்கையோட ரூட் வந்து உள்ள இன்சைடு இருக்கக்கூடிய ஒரு ஹையர் பிளான்ட்டோட செல்ஸுக்கு, ரூட்டோட செல்ஸுக்குள்ளே எல்லாமே இந்த ரூட்ஸ், ஃபங்களோட ரூட்ஸ் வந்து உள்ளே பெனிட்ரேட் ஆகி போயிருந்துச்சுன்னா அது வந்து எண்டோ மைக்ரோரைசா. ஓகே, அப்போ இன்சைட் ஆஃப் செல்ஸுக்கு வந்து இன்சைட் வந்து மைக்ரோரைசல் ரூட்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அது எண்டோ. எக்டோ அப்படிங்கிறது நமக்கு வெளியே, சரிங்களா, வெளியே வந்து இருக்கக்கூடியதை வந்து எக்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்டோ மீன்ஸ் அவுட் சைட். ஓகே, இது எல்லாமே நம்ம இதில் பார்க்குறோம், மைக்ரோரைசா தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே,
ஸோ பொட்டாஸ் வந்து டேப் ரூட் வெல் டெவலப்டாக இருக்கும். ஸோ அது கூட ஃபங்கை அப்படிங்கிறது சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஓகே, அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டோன்னா பிளான்ட்டுக்குமே பெனிஃபிட் அண்டு அதர்வைஸ் ஃபங்கைக்குமே பெனிஃபிட் தான். ஓகே, பிளான்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் அப்படிங்கிறது சாயிலில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் மினரல்ஸ் இது எல்லாமே வாட்டர் இதெல்லாமே எக்ஸ்ட்ராவாக இன்னுமே நமக்கு நியூட்ரியன்ட் இதெல்லாமே அப்சார்ப்ஷன் பண்ணி ஃபங்கஸ் அப்படிங்கிறது எதுக்கு கொடுக்கும், ரூட்டுக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, பட் ரூட்டுக்கு வந்து இது பெனிஃபிட். ஓகே, ஃபங்கைக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்டர் இருக்கிறதுக்கு இடமும் கிடைக்குது. ப்ளஸ் வந்து இந்த ட்ரீ வந்து என்ன பண்ணும், ஃபோட்டோசிந்தசிஸ் இந்த லைட்டை வந்து யூஸ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது பண்ணும். ஓகே, அப்போ பைனஸ் ட்ரீ வந்து நார்மலாக ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணும். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணும்போது அந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா பைனஸ்க்கு அந்த ஒரு ஃபங்கைக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அப்போது அதர்வைஸ் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் தான். ஸோ அந்த டூ ஆர்கனிசத்துக்குமே ஒரு மியூச்சுவல் அண்ட் பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிம்பியோட்டிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ தட்ஸ் கால் மைக்ரோரைசல். ஓகே, அப்போது மைக்ரோரைசல் மைக்ரோரைஸா அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு ஹையர் பிளான்ட் கூட ஃபங்கை அப்படிங்கிறது ஒரு சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஒரு ஹையர் பிளான்ட்ஸோட ரூட், ஓகேங்களா, ஹையர் பிளான்ட்ஸ் கூட ரூட், எக்ஸாம்பிள் டைகாட்டா பிளான்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஓகே, இப்போ டேப் ரூட்லாம் நமக்கு என்ன டைப் ஆஃப் ரூட்ஸில் இருக்கும், ஒரு டைகாட்டா ரூட் இருவித்தலை தாவரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, 240 லிடன்ஸ் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸோட ரூட்ஸில் தான் நமக்கு டேப் ரூட்ஸ் அப்படிங்கிறது அது அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ மோனோகாட் இருக்கக்கூடிய ரூட்ஸில் நமக்கு என்ன ரூட்ஸ் இருக்கும், தென் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்ம் வந்து கிடையாது. பட் ஆனால் ட்ராப் ரூட் அப்படிங்கிறது என்னதான் இருக்கும், ரொம்ப ஒரு நல்லா ஒரு சாயிலில் வந்து ஒரு ஆங்க்ரேஜ் பண்ணி நல்லா வளரும், ஊன்றி வளரும், நல்லா ஒரு ப்ரைமரி ரூட்டாக வந்து இருந்து அந்த பிளான்ட்டுக்கே வந்து ஒரு பெரிய சப்போர்ட், ஒரு பிக் சப்போர்ட் வந்து கொடுக்கும். ஓகே, அப்போ மைக்ரோரைஸ் அப்படிங்கிறது ஒரு ஹையர் பிளான்ட்ஸ் ரூட்ஸு கூட ஃபங்கை, ஓகேங்களா, ஃபங்கை சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கும். ஓகே, சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு சிம்பியோட்டிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு மீனிங் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மியூச்சுவல் அண்ட் பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம லைக்கன்ஸ்லேயே வந்து பார்த்துட்டோம். ஸோ இன்னொரு டைம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பைனஸ் ட்ரீயோட ரூட் கிட்ட ஃபங்கஸ் அப்படிங்கிறது ஒரு சிம்பியோட்டிக் அசோசியேஷனில் இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தி ரூட் சிஸ்டம் ஹெல்ப்ஸ் இன் ஆங்கரேஜிங் தி ட்ரீ ராக்கி அண்ட் சாண்டி சாயில். இது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக ஒரு ராக்கி அண்டு ஒரு சாண்டியான சாயில் கூட தான் இதோட ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஊன்றி வளரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெம், தண்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். தி ஸ்டெம் இஸ் வுட்டி. இந்த பைனஸோட ட்ரீயோட ஸ்டெம் வந்து நமக்கு எப்படி இருக்கும், நல்லா மரக்கட்டையாக உட்டியாக இருக்குது, தென் எரக்டாக வந்து இருக்குது, நேராக நின்று வளரக்கூடிய நிலையை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எரக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது. தென் கவர்டு வித் திக்கு பார்க்கு. ஸோ அப்போ வெளியே வந்து நமக்கு ஒரு திக்கான பார்க் ரீஜன் அப்படிங்கிறது ஒரு சொரப்பான தன்மையில் இருக்குது. ஸோ இதில் என்ன டைப் ஆஃப் லீவ்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்கேலி லீவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லீஃப் வந்து கவர் பண்ணி இருக்கும். அப்போ ஸ்கேலி லீஃப் தான் நமக்கு என்னவா இருக்குது, அது ஒரு மாதிரி திக் போர்ஷனாகவும் தென் அதோட உட்டி பார்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் வந்து கொடுக்குது, ஒரு பாதுகாப்பு வளையத்தை வந்து கொடுக்குது. சரிங்களா, இட் ஷோஸ் செகண்டரி க்ரோத் விச் இன்க்ரீஸ் தி கிரித் டியூ டு ஆக்டிவ் ஆஃப் தி வாஸ்குலர் கேம்பியம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செகண்டரி க்ரோத் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ண கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, தி வுட் ஆஃப் பைனஸ் இஸ் அ சாஃப்ட் வுட். இதோட வுட் போர்ஷன்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும், சாஃப்ட் வுட்டாக இருக்குது. தென் கம்போஸ்ட் மெயின்லி ட்ரக்கீட்ஸ். ஓகே, கம்போஸ்ட் மெயின் இன் ட்ரக்கீட்ஸ் within resins canals. So resin canals secrete of resins which protective the tree and pathogens and insect attacks. ஸோ இப்போ ஸ்டெம் போர்ஷன்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா நல்லா உட்டியாக இருக்கும், மரக்கட்டையாக இருக்கும், நேராக நின்று வளரக்கூடியதாக இருக்குது, எரக்டாக இருக்குது. தென் சிலிண்ட்ரிக்கலாக ரவுண்ட் ஷேப்பில் சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது. இதை கவர் பண்ணி நமக்கு பார்க் ரீஜன் டார்க்காக திக்காக இருக்குது. ஸோ அதுக்கு ரீசன் வந்து நமக்கு ஸ்கேலி லீவ்ஸ் வந்து அவங்க இருக்கிறது தான் வந்து மிகப்பெரிய ரீசன். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்டரி க்ரோத் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. எதனால் அப்படின்னா வாஸ்குலர் கேம்பியம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது நான் செகண்டரி க்ரோத்துக்கான ரீசன்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். இப்போது டைகாட்டில் வாஸ்குலர் பண்டில் வந்து எப்படி இருக்கும்னா நான் சொல்கிறேன். ஓகே, வாஸ்குலர் பண்டிலில்
ஸோ சைலம் இங்கே இருக்கும், தென் ப்ளோயம் இருக்கும். ஸோ சென்டர் ரீஜியன் நமக்கு கேம்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செகண்டரி க்ரோத்தை ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்யூ செல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த கேம்பியம் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், டைகாட் அண்ட் செகண்டரி க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம், ஃபார்மிங் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ இதே மோனோகாட் ஸ்டெம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஷ்யூ சிஸ்டத்தில் சைலம் அண்டு ப்ளோயம் மட்டும்தான் இருக்கும். ஓகே, சென்ட்ரல் ரீஜியனில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய கேம்பியம்லாம் இருக்காது. அப்போ கேம்பியம் அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் இதில் இருக்கும், என்ன டைப் ஆஃப் பிளான்ஸில் வந்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா டைகாட் பிளான்ஸில் தான் வந்து இருக்கும், தென் மோனோகாட் பிளான்ஸில் இருக்காது. ஏன்னா டைகாட் பிளான்ஸில் மட்டும்தான் நமக்கு யங்கர் ஸ்டேஜில் வந்து நமக்கு ஒரு நல்லா ஒரு க்ரீனிஷாக இருக்கக்கூடிய ஸ்டெம் அப்படிங்கிறது இன்னுமே வந்து ஒரு மெச்சுரேஷன் ஆகிற டைமில் நமக்கு உட்டியாக மாறக்கூடியது. அப்போது இந்த மாதிரி ஸ்டெம் ஒரு மாதிரி ஃப்ளஷியாக இருக்கக்கூடிய க்ரீனிஷ் ஸ்டெம் அப்படிங்கிறது ஒரு உட்டியாக மாறுறதுக்கான ரீசன் வந்து நமக்கு என்னது, நல்லா வந்து ஒரு கேம்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஷ்யூ செல்ஸ் இருக்கிறதுனால தான் இது ரீசன். ஓகே, ஏன்னா இந்த கேம்பியம் தான் நமக்கு செகண்டரி க்ரோத்தை ஃபார்ம் பண்ணும். அப்போ செகண்டரி க்ரோத் அப்படிங்கிறது நமக்கு அரைஸ் ஆனால் தான் யங் ஸ்டெம்மாக இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது நல்லா ஒரு உட்டியாக வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட வுட் பைனஸ் அப்படிங்கிறது அந்த சாஃப்ட் வுட் இருக்கும் பார்த்தீங்களா, இதுலேயே நமக்கு வந்து ஹார்ட் வுட் அண்ட் சாஃப்ட் வுட் வந்து இருக்கும். தென் இப்போ ஒரு வுட்டில் வந்து சென்டர் ரீஜனை வந்து நம்ம சாப்னு சொல்லுவாங்க, ஸோ ஹார்ட் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இது சுற்றி இருக்கக்கூடியதை வந்து சாப் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த சாஃப்ட் வுட்டாக இருக்கக்கூடியது வந்து என்ன பண்ணுன்னா அந்த அந்த வெசில்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஏன்னா இதில் வந்து மரத்தோட நமக்கு அந்த செல்ஸ்குள்ளே என்னென்ன இருக்கும், சைலம் செல்ஸ் அண்ட் ப்ளோயம் செல்ஸ் வந்து இருக்கும். ஓகே, நார்மலாக இந்த லிவிங் பிளான்ட் டிஷ்யூ இதுலேயே நமக்கு சைலம் அண்ட் ப்ளோயம் செல்ஸ் இருக்கும். சைலம் செல்ஸ் வந்து என்ன பண்ணும், வாட்டரை வந்து கண்டக்டிங் பண்ணும். தென் ப்ளோயம் செல்ஸ் என்ன பண்ணும், ஃபுட் வந்து கண்டக்டிங் பண்ணும். ஓகே, அப்போ ட்ரக்கீட்ஸ் அப்படிங்கிறது என்னது, நமக்கு சைலமில் வந்து காணப்படுது. ஓகே, அப்போ சைலம் ட்ரக்கீட்ஸ் அப்படிங்கிற செல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு சில ரெசின்ஸ், அந்த ஒரு பசை மாதிரியான ஒரு இது இருக்கும். சரிங்களா, அந்த ரெசின்ஸ் கேனல் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ரெசின் கேனல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா ரெசின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். இப்போ நீம் ட்ரீலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரெசின்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு மாதிரி மெழுகு மாதிரி பசையான ஒரு இது வரும். சரிங்களா, அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஸ்கூல்லேயே வந்து அதை உருக்கி நம்ம புக்குக்கெலாம் கூட ஊட்டுவோம். ஓகே, ஸோ அப்போ அந்த ரெசின்ஸில் நமக்கு நிறையா பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு ஏதாவது மெடிசினல் யூஸஸ் அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீம் ட்ரீயில் வர மாதிரி தான் இப்போ பைனஸ் ட்ரீலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைலம் ட்ரக்கீட் செல்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ரெசின்ஸ் கேனல்ஸை வந்து ப்ரொடியூசிங் பண்ணுது. ஸோ ரெசின் கேனல்ஸ் வந்து நமக்கு ரெசின்ஸை வந்து செக்ரேட் பண்ணி கொடுக்குது. அப்போ ரெசின்ஸ் நமக்கு எங்கேருந்து உருவாகுது, ரெசின் கேனல்ஸ் வந்து உருவாகுது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தென் இது வந்து இந்த ரெசின் கேனல்ஸ்லேருந்து உருவாகக்கூடிய ரெசின்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா பேத்தஜென்ஸ், எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸும் வந்து வராமல் இந்த பேத்தஜென்ஸு அந்த பூச்சிங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வர விடாமல் அந்த பூச்சிங்கெல்லாம் இன்செக்ட்ஸ்லாம் வந்து அந்த பிளான்ட்டை வந்து அட்டாக் பண்ணுவோம்ல, ஸோ ஏதோ ஒரு ட்ரீக்கு வந்து ஏதாவது ஒரு நோய் வரலாம் பேத்தஜென்ஸ். ஸோ இந்த மாதிரி இதுக்கிட்ட இருந்த எல்லாமே நமக்கு இந்த ரெசின்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயத்த பண்ணுது. சரிங்களா, லீவ்ஸ் லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பைனஸ் ட்ரீஸில் ஒரு 2 டைப் ஆஃப் லீவ்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஒன்று ஸ்கேல் லீவ்ஸ், இன்னொன்று ஃபோலியேஜ் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நீடில் லீவ். ஓகே, ஸோ ஸ்கேல் லீவ்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஸ்மால் அண்ட் ரவுண்ட் அண்டு ஒரு மெம்பரேஞ்சியஸாக இருக்கும். ஃபவுண்ட் இன் யங் பிரான்ச்சஸ் ஆஃப் சர்வ்ஸ் அண்ட் ப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ ஸ்கேலி லீவ்ஸ் அப்படிங்கிறது இந்த பைனஸ் ட்ரீயோட உட் போர்ஷன்ஸ்க்கு மேலே நமக்கு இந்த ஸ்கேலி லீவ்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரிங்களா, அப்போ நமக்கு ஒரு செகண்டரி க்ரோத் அப்படிங்கிறது ஒரு கேம்பியம் செல்ஸ் வந்து நமக்கு ஃபார்மிங் பண்ணுறனால உருவாகிறனால இந்த டைகாட் பிளான்ஸில் நமக்கு செகண்டரி க்ரோத் அப்படிங்கிறது மாறுது. ஃப்ளஷியாக இருக்கக்கூடிய ஸ்டெம் போர்ஷன்ஸ் வந்து நமக்கு உட்டியாக மாறுது. ஸோ இந்த உட்டியாக இருக்கக்கூடிய ஸ்டெம்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக எந்த ஒரு பாதிப்பும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த உட்டியான இருக்கக்கூடிய அந்த பால் கிரிஷன் மேலே ஸ்கேலி லீவ்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அட்டாச்சாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்கேலி லீவ்ஸ் வந்து நமக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு மரத்தோட உட்டு போர்ஷனை வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்க்காக கவரிங் பண்ணி இருக்குது. ஓகே, யங் பிரான்ச்சஸ் ஆஃப் இந்த உட்டி போர்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நீடில் லீவ்ஸ் வந்து இருக்கும். நீடில் லீவ்ஸ் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த நீடில் லீவ்ஸ் வந்து நமக்கு லாங்காக இருக்கும், நேராக இருக்கும், அது பாயிண்டடாக இருக்கும், தென் யூஸ்வலி குரூப் இன் கிளஸ்டர்ஸாக இருக்கும். இது பார்க்குறக்கு நமக்கு நேரோவாக தென் லாங்காக இருக்குது. ஸோ வந்து கிளஸ்டர்ஸாக இந்த மாதிரி ஒரு குரூப்பாக கிளஸ்டர்ஸாக நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே,
ஸோ இது நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபர்சிக்கிள்ஸ். நம்ம கிளஸ்டராக ஒரு தொகுப்பு மாதிரி இருக்கக்கூடிய லீவ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம ஃபர்சிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஃப் 2 to 3 or 5 அப்போ நம்ம ஒரு பிரான்ச்சஸில் நமக்கு 1 இல்லை 2 இருக்கலாம், இல்லைனா 3 இருக்கலாம், இல்லை அதுக்கு மேற்பட்ட ஒரு 5 கூட நமக்கு சேர்ந்து இந்த மாதிரி ஃபர்சிக்கிள்ஸாக வந்து இருக்கலாம் ஒரு கிளஸ்டர்ஸாக. ஓகே, ஸோ தீஸ் ஆர் எவர்கிரீன் த பர்சிஸ்ட் ஆஃப் செவரல் இயர்ஸ். ஸோ இது வந்து எவர்கிரீனாக நமக்கு இருக்கும் ஒரு சில நிறைய வருஷத்துக்கு. ஓகே, ஸோ நீடில் ஹாவ் அ திக் கியூட்டிக்கல். ஸோ இந்த நீடில் லீவ்ஸில் நமக்கு ஒரு லீஃபுக்கு மேலே ஒரு திக்கான ஒரு கியூட்டிக்கல் ரீஜன்ஸ் வந்து இருக்குது. நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எடுத்து பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கும், எபிடர்மிஸ் இருக்கும். தென் எபிடர்மிஸ்க்கு மேலே ஒரு திக்கான ஒரு கியூட்டிக்கல் ரீஜன் இருக்குது. ஸோ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா எபிடர்மிஸ்க்குள்ளேயே வந்து கொஞ்சம் இன்ட்ரப்டான ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த இன்ட்ரப்டிங்காக இருக்கக்கூடிய ஸ்பேஸை நம்ம சங்கன் ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டொமேட்டா நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது, ஒரு ரெஸ்பிரேஷனுக்கு. ஓகேங்களா, ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் ஆகும் ஸ்டொமேட்டா. தென் கியூட்டிக்கல் எதுக்கு யூஸ் ஆகும், தென் வந்து வாட்டர் லாஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெண்டுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே, ஸோ கண்டெயின் ரெசின் டஸ்ட் ஆர் அடாப்ட் டு தி சர்வைவல் ட்ரை அண்ட் கோல்டு கிளைமேட்ஸ். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய அந்த ரெசின் டஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அது நமக்கு இந்த பிளான்ட் வந்து ஒரு சம்மர் சீசனாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரை சீசன்லேயுமே, இல்லை வந்து ஒரு ஹியூமிடான ஒரு கோல்டான கிளைமேட்ஸ்லையுமே சர்வைவல் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது. ஓகே, ஸோ அப்போது நமக்கு இந்த ரெஸ்பிரேஷன்ஸ் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன், இப்போ நார்மலாகவே ஒரு லீஃப் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட்ஸில் இருக்கக்கூடியதில் வந்து லீஃப் அப்படிங்கிறது ஒரு மேஜர் பார்ட். இது எதுக்காக வந்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த லீஃபில் மட்டும்தான் நமக்கு டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும், ரெஸ்பிரேஷன்ஸ் வந்து நடக்கும், தென் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நமக்கு இது எல்லாமே நடக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, அப்போ ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு சின்ன ஒரு போர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு துளை. ஓகேங்களா, ஒரு சங்கன் ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது ஒரு துளை மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் தான் லீஃபில். இது மூலிமா நமக்கு என்ன நடக்கும்னா ரெஸ்பிரேஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. அப்போது மார்னிங் டைமில் நமக்கு பிளான்ஸில் வந்து ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது ஓப்பனிங் ஆகும். ஓகே, அப்போது எப்படி ஓப்பனிங் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து காட் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கோங்க. காட் செல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதுதான் வந்து நமக்கு காட் செல்ஸ். இது வந்து பார்க்குறக்கு ஒரு அவரை பிளான்ஸ் வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகே, காட் செல்ஸ். ஓகே, ஸோ இந்த காட் செல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, மார்னிங் டைமில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டும் ஒட்டி க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ இந்த காட் செல்ஸ் வந்து மார்னிங் லைட் வந்ததும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காட் செல்ஸ் வந்து லைட் வந்ததும், சன்லைட் வந்துருச்சு, அப்போ இங்கே ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் வந்து நடக்கும். சன்லைட் வந்ததுமே மார்னிங் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் வந்து நடக்கும். அப்போ ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது என்னது, ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். அப்போது இதுக்குள்ளே நமக்கு இந்த காட் செல்ஸ்க்குள்ளே என்ன என்டர் ஆகும்னு கேட்டிங்கன்னா, பொட்டாசியம் வந்து நமக்கு உள்ளே என்டர் ஆகும். தென் வாட்டர் வந்து நமக்கு என்டர் ஆகும். ஓகே, ஸோ இது எல்லாமே போகிறனால அந்த காட் செல்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்குது, அப்படியே வந்து ஸ்வேலனாக வீங்கிடும். ஓகே, ஸோ வீங்கி இது என்ன ஆகிடும், இந்த காட் செல்ஸ் அப்படிங்கிறது ஒட்டி இருக்கிறது நமக்கு ஒரு தண்ணி, பொட்டாசியம் இதெல்லாமே உள்ளே போய் அப்படியே இந்த ரெண்டு காட் செல்ஸுமே நல்லா உப்பிடும். அப்போ உப்பும் போது என்ன ஆகிடும், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இங்கே ஒரு போர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஸ்டொமேட்டல் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துளையை வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்டொமேட்டல் போர். அப்போது இந்த ஸ்டொமேட்டல் போர் வந்து மார்னிங் அப்படிங்கும்போது என்னவாக இருக்கும், ஓப்பனிங்காக இருக்கும். அப்போ ஓப்பனிங் டைமில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய CO2 வந்து பிளான்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு O2 வந்து நமக்கு கொடுக்கும். ஓகே, அப்போ மார்னிங் டைமில் என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துகிட்டு பிளான்ட்ஸு O2 வந்து வெளியே கொடுக்கும். ஓகே, ஸோ மார்னிங் வந்து எப்போவுமே நமக்கு ஸ்டொமேட்டோ ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நடக்குது. தென் ஈவினிங் டைம் என்ன ஆகிடும், ஸ்டொமேட்டோ அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடும். அப்போ சன்லைட் வந்து என்ன ஆகிடும், ஈவினிங் டைமில் போயிடும். அப்போ நமக்கு ஒரு ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் வந்து நடக்கும். ஓகே, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். அப்போது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது என்னது, லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன். ஓகே, அப்போ இதில் என்ன நடக்கும்னா, உள்ளே போனால் பொட்டாசியம் அண்ட் வாட்டர்ஸ் இதெல்லாமே வந்து வெளியே நமக்கு எக்ஸிட் ஆகிடும், வெளியே வந்துடும். ஓகேங்களா, இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அந்த காட் செல்ஸ் அப்படிங்கிறது அப்படியே திரும்பி சுருங்கி ஸ்ட்ரிங்க் ஆயிடும். சரிங்களா, ஸ்ட்ரிங்க் ஆகி சுருங்கிடும். அப்போது பழைய மாதிரி இந்த மாதிரி ஒட்டி நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துடும். அப்போ இந்த ஸ்டொமேட்டல் போர் எல்லாமே நமக்கு போய் இது ரெண்டுமே என்ன ஆகிடும், அப்படியே ஃபுல்லாமே வந்து ஒட்டிடும்.
ஓகே. அப்போ இந்த போர் இருக்காது. அப்போ நைட் டைமில் பிளான்ஸ் வந்து என்ன பண்ணும், ஸ்டொமேட்டா க்ளோஸ்டாக இருக்கும்போது அதுக்கிட்ட உள்ளே இருக்கக்கூடிய CO2வை வெளியே எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய O2வை வந்து எடுத்துக்கும். ஓகே. அப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா நைட் டைமில் மோஸ்ட் ஆஃப் பிளான்ஸுக்கு பக்கத்தில் நம்மளால் படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா CO2 அப்படிங்கிறது அதிகமாக வந்து ரிலீஸ் பண்ணும் நைட் டைமில். ஓகே. ஸோ அதுதான் ரீசன். மற்றபடி எந்த ஒரு நெகட்டிவ் பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, நிறைய நெகட்டிவ் இஷ்யூலாம் சொல்லுவாங்க. மரத்து பக்கத்தில் படுக்கக்கூடாது, வெளியே ஒரு 12 மணிக்கு மேலே போகக்கூடாது, மத்தியானம் போகக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. என்னதான் மெயின் ரீசன், CO2 அப்படிங்கிறது அதிகமாக எக்ஸிட் ஆகும் நைட் டைமில். ஓகே. ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஒரு பாயிண்ட் தான், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் இதோட ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது என்னது, அடுத்த ஜென்ரேஷனை வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இனப்பெருக்க உறுப்பு அப்படின்ட்டு. ஸோ இதில் நமக்கு ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸாக வந்து என்ன இருக்குது, கார்னூப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே. ஸோ பைனஸ் இஸ் அ மோனோஷியஸ் பிளான்ஸ். இது வந்து நமக்கு என்னது, ஒரு மோனோஷியஸ் பிளான்ஸ். அப்போது இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் மோனோஷியஸ் பிளான்ஸ்னால் என்ன, டயோஷியஸ் பிளான்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. மோனோஷியஸ் பிளான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மேல் அண்டு ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ரெண்டுமே நமக்கு போத் ஒரு சேம் பிளான்ஸ்லேயே வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் பிளான்ஸாக நம்ம மோனோஷியஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் அக்யூர்ஸ் இன் சேம் ட்ரீ, பட் ஆனால் செப்பரேட் கோன். இது வந்து ஒரு சேம் ட்ரீலேயே நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பட் ஆனால் தனித்தனியான இங்கே ஒரு கோனு தென் இங்கே ஒரு கோன் வந்து இருக்கும், ஆனால் ஒரே தாவரம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். பைனஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் நமக்கு என்ன டைப் ஆஃப் இருக்குது, மோனோஷியஸ் பிளான்ஸாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ மேல் கோன் அப்படிங்கிறது ஒன்று தனியாக இருக்குது, ஃபீமேல் கோன் இருக்கும், பட் ஆனால் ஒரே தாவரத்தில் தான் இருக்கும். பைனஸ் ட்ரீயில் மேல் அண்ட் ஃபீமேல் சொல்லிட்டு 2 கோன்ஸ் வந்து இருக்குது. ஓகே. ஸோ மேல் கோன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மைக்ரோஸ்பொராஞ்சிட் கோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. மைக்ரோஸ்பொராஞ்சிட் கோன்ஸ் இது வந்து பார்க்குறக்கு நமக்கு ஸ்மாலாக இருக்குது, எல்லோயிஷாக இருக்குது, தென் அக்யூரஸினா கிளஸ்டர்ஸ் அண்ட் லோவர் பிரான்ச்சஸ்ன்னு வந்து இருக்குது. ஓகே. ஸோ each cone consists of microsporophylls which bears microsporangia contain pollen grains. இப்போ நார்மலாக நமக்கு மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் வந்து நமக்கு என்னதான் வந்து கிடைக்க போகுது, ஒரு போலன் கிரைன்ஸ். ஓகே. இப்போ நார்மலாகவே நம்ம ஆஞ்சியோஸ்போம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கேன்தர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், ஸ்டேமன் இருக்கும், ஸ்டேமன்லேருந்து நமக்கு போலன் கிரைன்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரியான இதுதான். ஓகேங்களா. இது என்னென்னா மைக்ரோஸ்பொராஞ்சிட் ஸ்போன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகே. மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் இதுக்குள்ள மைக்ரோஸ்பொராஞ்சியட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ள மைக்ரோஸ்போர்ஸ் வந்து மைக்ரோஸ்பொராஞ்சியட்லேருந்து என்ன உருவாகுது, மைக்ரோஸ்போர்ஸ் உருவாகுது. இந்த மைக்ரோஸ்போர்ஸில் என்ன தான் இருக்குது, போலன் கிரைன்ஸ் வந்து இருக்குது. ஓகே. இந்த போலன் கிரைன்ஸ் வந்து என்ன பண்ணும், மெகாஸ்பொராஞ்சியட்டில் இருக்கக்கூடிய ஓவியல்ஸ் கூட போய் நமக்கு ஃபியூஸ் ஆகுது. ஓகே. ஸோ அப்போ நமக்கு இங்கே ஒரு மெகாஸ்போரோஃபில்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் நமக்கு என்ன இருக்குது, ஒரு மெகாஸ்பொராஞ்சியேட் இருக்குது. ஸோ இதுக்குள்ள மெகாஸ்பொராஞ்சியேட்லேருந்து நமக்கு என்ன ரிலீஸ் ஆகும், ஓவியல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே. தென் இது ரெண்டுமே நமக்கு ஃபியூஸ் ஆகுது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஈச் கண்டெய்ன் கன்சிஸ்ட் ஆஃப் மைக்ரோஸ்போரோஃபில்ஸ். மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஃபில்ஸ் அப்படிங்கிறது நமக்கு லீஃப். சரிங்களா, இலைகள். அப்போ மைக்ரோஸ்போரோஃபில்ஸை உருவாக்கக்கூடிய இலைகளை நம்ம என்ன சொல்லுவோம், மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னது, லீவ்ஸ். ஓகே. ஸோ மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் வந்து உருவாக்கக்கூடிய லீவ்ஸ். ஸோ which bear microsporangia containing pollen grains. இதுதான் மைக்ரோஸ்பொராஞ்சியேட். இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியேட்லேருந்து நமக்கு என்ன உருவாகுது, போலன் கிரைன்ஸ் அப்படிங்கிறது உருவாகுது. ஓகே. ஸோ போலன் கிரைன்ஸ் ஆர் டிஸப்பியர்டு பை விண்ட். ஸோ அனிமோஃபிலியிலிருந்து நமக்கு என்னது, மூலயமா தான் என்ன நடக்கும், இந்த ஃபியூஸ் அப்படிங்கிறது நடக்குது. ஏன்னா மைக்ரோஸ்பொராஞ்சியேட்லேருந்து போலன் கிரைன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகுது. தென் மெகாஸ்பொராஞ்சியேட்லேருந்து ஓவியல் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நமக்கு எப்படி ஃபியூஸ் ஆகும், தனித்தனியான கோன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போது எப்படி ஃபியூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த விண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்டு பாலினேஷன், இது அனதர் நேம் தான் அனிமோஃபிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ காத்தடிக்கிற மூலயமா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா மைக்ரோஸ்பொராஞ்சியில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது லைட் வெயிட்டடாக இருக்கும். ஓகே. ரொம்ப லைட் வெயிட்டடாக வந்து ஒரு பவுடர் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ காற்றடிக்கிற மூலயமா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த மெகாஸ்போரோஃபில்ஸை போய் ரீச் ஆகும். ஓகே. தென் ரீச் ஆகி ஓவிலோ ரீச் ஆகி, ஸோ ரெண்டுமே நமக்கு ஃபியூஸ் ஆகி நமக்கு ஜைகோட் அப்படிங்கிறத ஃபார்மேஷன் பண்ணுது. ஓகே. ஸோ அப்போ மேல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தாச்சு, ஃபீமேல் கோன் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்ப்போம். தென் ஃபீமேல் கோன்ஸ் மெகாஸ்பொராஞ்சியட் கோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. எப்போவுமே மைக்ரோ அப்படின்னாலே மேல், ஏன்னா அது வந்து சின்னதாக ஸ்மாலாக இருக்கும். மெகா அப்படின்னா ஃபீமேல். ஓகே. லார்ஜாக வந்து இருக்கும். ஓகே. இதுதான் பேசிக், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லார்ஜராக இருக்கும், நல்லா உட்டியாக இருக்கும். தென் ஃபவுண்ட் இன் அப்பர் பிரான்ச்சஸ், வந்து அப்பர் பிரான்ச்சஸில் இந்த மெகாஸ்பொராஞ்சியட் கோன்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ கம்போஸ்ட் ஆன் ஓவிலிஃபெரஸ் ஸ்கேல்ஸ். இதில் நமக்கு ஓவிலிஃபெரஸ் ஸ்கேல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஈச் பியரிங் 2 ஓவியூல்ஸ்.
ஸோ ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்டு அ சீட்ஸ் இன் டேக் 2 to 3 years ஆஃப் மெச்சூர். இப்போ நமக்கு ஒரு ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ஆகி ஒரு கோன் அப்படிங்கிற ஒரு சீட் கோன் அப்படிங்கிறது ஒரு சீடு உருவாகிடுச்சு. ஸோ அது வந்து வளர்றதுக்கு நமக்கு எவ்வளோ நாள் தேவைப்படுது? 2 இல்லைன்னா 3 வருஷம் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது. ஸோ அதுக்கப்புறம் தான் சீட்ஸ் மூலிமா நமக்கு இன்னொரு ஒரு ட்ரீ, ஒரு பைனஸ் ட்ரீ அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் ஆகுது. ஓகே, அப்போ இந்த ஓவலிஃபரஸ் ஸ்கேல்ஸ் வந்து இன்னொரு அட்வான்டேஜஸான ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சம்டைம்ஸ் இந்த போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது மெகாஸ்போரோஃபில்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பொரஞ்சியேட்ஸை வந்து இப்படி ரீச் ஆகுது. ஓகே, ரீச் ஆகுது. ஓகே, இது வந்து மைக்ரோஸ்பொரஞ்சியேட். இங்கே இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸை நமக்கு இங்கே வருது. தென் இங்கே இருக்கக்கூடிய மெகாஸ்போரோஃபில்ஸ். ஓகே, ஸோ அப்போ ரீச் ஆகும்போது இங்கே என்ன இருக்கும்? ஓவலிஃபெரஸ் ஸ்கேல்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். சரிங்களா? அந்த ஓவலிஃபெரஸ் ஸ்கேல்ஸ்க்கு மேலே போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது ஓவியல்ஸ் வந்து மெச்சுரேஷன் ஆகிறதுக்கு, ஒரு சில ஓவியல்ஸ் அப்படிங்கிறது மெச்சுரேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது எக்ஸிட் ஆகி விண்டு மூலயமா நமக்கு இங்கே ரீச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு ஓவியல் அப்படிங்கிறது மெச்சுரேஷன் ஆனதுக்கப்புறம் அந்த போலன் கிரெயின்ஸ் உள்ள எக்ஸிட் உள்ள என்ட்ரானா மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும்? ஃபர்டிலைசேஷனே நடக்கும். ஸோ இப்போ ஓவியல் வந்து மெச்சுரேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது ரீச் ஆகிடுச்சுன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓவலிஃபெரஸ் ஸ்கேல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கேல்ஸ் அப்படிங்கிறது அப்படியே டெபாசிட் பண்ணி வச்சுக்கும். ஓகே, விண்டு மூலியமா வரக்கூடிய போலன் கிரெயின்ஸ் எல்லாமே டெபாசிட் பண்ணி வச்சு அது தக்க வச்சுக்கும். தென் என்ன ஆகும் அப்படின்னா, ஓவியல்ஸ் அப்படிங்கிறது மெச்சுரேஷன் ஆனதுக்கப்புறம் இந்த ஓவலிஃபெரஸ் ஸ்கேல்ஸ் கிட்ட இருந்து ஓவியல்ஸ் அப்படிங்கிறது மெச்சுரேஷன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்? ரெண்டுமே ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஸோ வந்து ஃபியூஸ் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த சீட்ஸும் நமக்கு வளர்றதுக்கு ஒரு 2 இல்லைனா 3 வருஷம் அப்படிங்கிறது ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட இமேஜஸ். ஸோ வந்து சென்ட்ரல் ஆக்சிஸ், தென் வந்து பிராக்ட் ஸ்கேல். இந்த ஓவலிஃபெரஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் பார்த்தீங்களா, இந்த ஓவலிஃபெரஸ் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இதுக்கு சென்டர் இந்த ரீஜனில் தான் ஓவில்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஓவலிஃபெரஸ் என்ன பண்ணுன்னா, போலன் கிரெயின்ஸ் வந்து வரக்கூடிய அந்த ஒரு மேல் ஸ்பாஞ்சியேட்லேருந்து வரக்கூடிய போலன் கிரெயின்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு தென் ஓவில்ஸ் வந்து மெச்சுரேஷன் ஆனதுக்கப்புறம் தென் வந்து எடுத்து ஃபியூஸ் ஆக வைக்க ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு ஒரு 3 இயர்ஸ் வந்து தேவைப்படும் சீட்ஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் இயர்ஸில் வந்து சீட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். தென் செகண்ட் இயர்ஸில் இந்த மாதிரி இருக்குது. தென் தேர்ட் இயர்ஸில் தான் நமக்கு என்ன ஆகுது? ஃபுல் மெச்சுரேஷன் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது ஃபார்மிங் ஆகுது. ஓகே, தென் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இமேஜில் நமக்கு பிராக்ட் ஸ்கேல் இருக்குது, மேல் கேமெட்டோஃபைட் எண்டோஸ்பெர்ம் இருக்குது. தென் ஓவலிஃபெரஸ் ஸ்கேல்ஸ் இன்னர் சைடு எப்படி இருக்கும்? ஆர்கிகோனியம் அண்ட் ஆர்கிகோனியம் சேம்பர், இதில் வந்து போலன் சேம்பர்ஸ் இருக்குது, மைக்ரோபைலி இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ இன்டர்னலாக நம்ம பார்க்கும்போது ஓவியல்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ஆர்கிகோனியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு ஆர்கிகோனியல் சேம்பர்ஸ் வந்து இதில் இருக்கும். தென் இதுக்கு மேலே ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி இருக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னா மைக்ரோபைலி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன துளை மாதிரி. இந்த மைக்ரோபைலி வழியாக தான் இங்கே நியூக்ளியஸ் வந்து சென்ட்ரலில் இருக்க ஒரு ஃபீமேலோட நியூக்ளியஸ். சரிங்களா? இங்கே மைக்ரோபைலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துளை அப்படிங்கிறது ஓவியல்ஸுக்கு மேலே இருக்கும். இப்போ போலன் கிரெயின்ஸ் வந்து எப்படி உள்ள ரீச் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த துளை வழியாக தான் நமக்கு உள்ளே வந்து என்டர் ஆகும். ஓகே, என்டர் ஆகி ஸோ மேலோட போலன் கிரெயின்ஸோட நியூக்ளியஸும் ஃபீமேலோட நியூக்ளியஸும் நமக்கு சேர்ந்து ஜைகோட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2n டிப்ளாய்டிக் ஸ்டேஜஸாக வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ அந்த சைகோட்ஸ் நமக்கு என்ன ஆகும்னா சீடு விதைகளாக மாறிடுது. அந்த விதைகள், அந்த சீட்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த சீட் கோன்ஸ் வந்து டெவலப்பிங் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 3 இயர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இந்த மாதிரி இருக்கும், செகண்ட் இயர்ஸில் இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கும். தென் தேர்ட் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மெச்சுரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஆகிருக்கும். ஓகே, அப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஆர்கிகோனியம் அண்ட் ஆர்கிகோனியல் சேம்பர்ஸ் இருக்கும். தென் அதுக்குள்ள நமக்கு நியூக்ளியஸ் அண்ட் மைக்ரோபைலி இருக்குது. ஸோ இப்போ மைக்ரோபைலி அப்படிங்கிறத என்ன பண்ணுது? ஒரு போலன் கிரெயின்ஸை வந்து நியூக்ளியஸ்குள்ளே, ஒரு ஃபீமேல் ஓவியலுக்குள்ளே வந்து உள்ளே என்டர் பண்ணி இது பண்ண வைக்குது. ஓகே, இப்போ மைக்ரோபைலி அப்படிங்கிற ரீஜன் மூலமாக தான் நமக்கு என்ன நடக்குது? ஃபர்டிலைசேஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. ஓகே, தென் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நமக்கு மேல் கோன் அண்ட் ஃபீமேல் கோனோடது. ஓகே, ஸோ மேல் கோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் இருக்குது, மைக்ரோஸ்பொராஞ்சியட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோன் ஆக்சிஸில் மெகாஸ்போரோஃபில்ஸ் இருக்குது, தென் மெகாஸ்போரோ பராஞ்சியம் இருக்குது. ஓகே, தென் லைஃப் சைக்கிள் ஆஃப் பைனஸ். ஸோ இந்த பைனஸோட லைஃப் சைக்கிள் ஹேப்லோ டிப்ளாய்டு பேட்டர்ன் ஆஃப் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன்ஸில் வந்து இருக்குது. ஓகே, ஹேப்லோ டிப்ளாய்டிக். அப்போது ஹேப்லோ டிப்ளாய்டிக் அப்படிங்கும்போது நமக்கு இதில் எது டாமினேட்டடாக இருக்கும்? அந்த நேமிங் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சும் ஹேப்ளாய்டு அப்படிங்கிறது தான் வந்து டாமினேட்டடாக இருக்குது. ஓகே, ஹேப்லோ டிப்ளாய்டிக் பேட்டர்ன் ஆஃப் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். அப்போ ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது ஸ்போரோஃபைட்டிக் அப்படிங்கிறது இது டாமினேட்டடாக வந்து இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து கேமிட்டோஃபைட்டிக் இருக்குது. அப்போ ஒரு ஸ்போரோஃபைட்டிக் வந்து ஃபார்ம் ஆகி அதில் வந்து கேமிட்டோஃபைட்டிக் உருவாகும். தென் கேமிட்டோஃபைட்டிக்லேருந்து அகைன் ஸ்போரோஃபைட் உருவாகுது.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேஷனாக ஃபார் ஆல்டர்னேட்டிவ் ஜென்ரேஷன்ஸ் இருக்கனால நம்ம இது என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் இது வந்து ஒரு ஹாப்ளாய்டிக் டிப்ளாய்டிக் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது நமக்கு ஹாப்ளோ டிப்ளாய்டிக் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, ஹாப்ளோ டிப்ளாய்டிக் அப்படிங்கிறதுல அப்போ கேமெட்டோஃபைட்டிக் அப்படிங்கிறது அதிகமாக வந்து இடம்பெறக்கூடியதாக இருக்குது. இந்த டிப்ளாய்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்கும். மற்ற இது எல்லாமே நமக்கு அதிகமாக இருக்கக்கூடியது இந்த கேமெட்டோஃபைட். ஹாப்ளாய்ட் தான் வந்து அதிகமாக இருக்கும். டிப்ளாய்டிக் அப்படிங்கிறது நமக்கு ஒரு 3 ஹாப்ளாய்டிக் லைஃப் சைக்கிள்ஸ் வந்து இதில் ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரே ஒரு டிப்ளாய்டிக் தான் இருக்கும். அப்போது ஹாப்ளோ டிப்ளாய்டிக் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஹாப்ளோ வந்து நமக்கு டாமினேட்டடாக இருக்குது. டிப்ளோ அப்படிங்கிறது என்னதான் இருக்குது, நமக்கு இதில் சப்ரஸ்டாக வந்து இருக்குது. ஓகே, ஸ்போரோஃபைட் ஜென்ரேஷன். ஸோ மெச்சூர் ஆஃப் பைனஸ் ட்ரேஸ் இஸ் அ டிப்ளோபைட்டிக் ஸ்போரோஃபைட். ஓகே, நமக்கு அந்த ஸ்போரோஃபைட்டிக் பிளான் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம். எதனாலனா ஸ்போர்ஸ் மூலியமாக தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த ஸ்போரோஃபைட்டை வந்து நமக்கு எந்த கண்டிஷனில் இருக்குது, டிப்ளாய்டிக் கண்டிஷன்ஸில் இருக்குது. ஓகே, இட்ஸ் ப்ரொடியூஸ் 2 டைப் ஆஃப் கோன்ஸ். இதுதான் நமக்கு என்ன பண்ணுது, ஒரு 2 டைப் ஆஃப் கோன்ஸ் வந்து ப்ரொடியூசிங் பண்ணுது. மைக்ரோஸ்பொராஞ்சியேட் கோன்ஸ் அண்ட் மெகாஸ்பொராஞ்சியேட். அண்ட் மைக்ரோ அப்படிங்கிறது மேல் சொல்லுவோம், மெகா அப்படிங்கிறது ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ ஒரு லைஃப் சைக்கிள்ஸ் வந்து நமக்கு என்னது, ஒரு ஹாப்ளோ டிப்ளாய்டிக். ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹாப்ளோ டிப்ளாய்டிக் ஆல்டர்னேஷன் ஆஃப் லைஃப் சைக்கிள்ஸ். ஓகே, தென் மைக்ரோஸ்பொராஞ்சியா. தென் மைக்ரோஸ்பொராஞ்சியஸ் அப்படிங்கிறது ஃபார்மேஷன் ஆஃப் போலன் கிரெயின்ஸ். நமக்கு என்னது, மைக்ரோனால நமக்கு தெரியும் மேல் 6 ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ மேல் கோன்ஸ் வந்து இருக்குது. மைக்ரோஸ்போர்ஸ் வந்து நமக்கு மதர் செல்ஸ்லேருந்து மியோசிஸ் செல் டிவிஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மைக்ரோஸ்பொராஞ்சியட்லேருந்து நமக்கு மியோசிஸ் டிவிஷன்ஸ் வந்து நடக்கும். இது வந்து என்னது, மைக்ரோஸ்பொராஞ்சியட். ஸோ இந்த ஸ்பொராஞ்சியட்டில் மதர் செல்ஸ் வந்து இருக்கும். ஓகே, மதர் மைக்ரோஸ்பொராஞ்சியட்ஸ் இருக்கும். அது கூட நமக்கு மியோசிஸ் செல் டிவிஷன்ஸ் வந்து நடக்குது. ஹாப்ளாய்டிக்காக இருக்கக்கூடிய மைக்ரோஸ்போர்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ இதில் தான் நமக்கு போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது உருவாகுது. ஓகே, ஸோ அப்போ மேல் கேமெட்டோஃபைட்ஸ் வந்து போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இந்த போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு 2 ஏர் பிளாடர்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ விண்ட் டிஸ்போசலுக்காக ஒரு 2 ஏர் பிளாடர்ஸாக வந்து இருக்கும். ஓகே, மைக்ரோஸ்பொராஞ்சியஸ் பார்த்தாச்சு. இப்போ மெகாஸ்பொராஞ்சியட். ஸோ மெகாஸ்பொராஞ்சியேட் ஃபார்மேஷன் ஆஃப் தி ஃபீமேல் கேமெட்டோஃபைட். So inside each ovules of female cones, megaspores of mother cells. இந்த megaspores of mother cells வந்து இருக்கும், மெகாஸ்பொராஞ்சியட்ஸ் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மெகாஸ்பொராஞ்சியட்லேருந்து நமக்கு திரும்பி அகைன் வந்து இதுலேயும் நமக்கு மியோசிஸ் வந்து நடக்கும். தென் மியோசிஸ் நமக்கு நடந்து 4 ஹாப்ளைட் மெகாஸ்போர்ஸ், ஒரு 4 மைக்ரோஸ்போர்ஸ் எப்படி உருவாச்சு அதே மாதிரி இங்கே 4 ஒரு ஹாப்ளைட் மெகாஸ்போர்ஸ் வந்து உருவாகுது. ஓகே, சிங்கிள் நியூக்ளியஸ். தென் இதில் வந்து ஃபீமேல் கேமெட்டோஃபைட்லேருந்து அந்த ஆர்கிகோனியாலேருந்து கண்டெய்னிங் ஆஃப் எக்ஸெல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த எக்ஸெல்ஸ் மூலயமா தான் நமக்கு என்ன ஆகுது, பாலினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்டு பாலினேஷன் இதில் நடக்குது. அப்போ விண்டு பாலினேஷன் நடக்கும்போது இப்போ ஓவியல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மைக்ரோபைலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துளை வழியாக போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது ரீச் ஆகி உள்ளே நமக்கு என்டர் ஆகி இந்த நியூக்ளியஸ் கூட போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது ஃபியூஸ் ஆகும். அப்போது நியூக்ளியஸ் ப்ளஸ் நியூக்ளியஸ் நமக்கு 2n அண்ட் டிப்ளாய்டிக் ஸ்டேஜ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ பாலினேஷன். ஸோ பாலினேஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அனிமோஃபிலஸ் பாலினேஷன் சொல்கிறாங்க. ஏன்னா விண்டு மூலியமாக தான் நமக்கு நடக்குது, காற்றடித்தல் மூலியமாக. சரிங்களா? ஸோ போலன் கிரெயின்ஸ் ஆர் ட்ராப்ட் in a pollinations drops secreted up by ovule. The pollen tube germinates slowly grow towards the egg. ஸோ அந்த போலன் டியூப் வழியாக தான் நமக்கு ஜெர்மினேஷன்ஸ் அப்படிங்கிறது ஆகுது. ஓகே, மைக்ரோ பைலி கூட நமக்கு போலன் டியூப்ஸ் அப்படிங்கிறது கனெக்ட் ஆகிருக்கும். அந்த மைக்ரோ பைலி வழியாக தான் நமக்கு விண்டு பாலினேஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும்போது அந்த மைக்ரோ பைலி வழியாக என்ன உள்ளே என்ட்ரு ஆகுது, போலன் கிரெயின்ஸ் என்ட்ரு ஆகி உள்ளே நமக்கு போலன் டியூப் வழியாக உள்ளே போய் அந்த நியூக்ளியஸ் கூட நமக்கு வியூஸ் ஆகி நமக்கு 2n டிப்ளாய்டிக் ஸ்டேஜஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகே, தென் ஃபெர்டிலைசேஷன். ஸோ ஃபெர்டிலைசேஷன் அக்யூர்ஸ் 1 year ஆஃப்டர் பாலினேஷன். ஸோ இந்த ஃபெர்டிலைசேஷன் வந்து ஆகி நமக்கு பாலினேஷன் ஆகி ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு 1 year கேப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ போலன் டியூப்பில் ரிலீஸ் ஆகக்கூடிய 2 ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா விச் ஃபியூஸ் ஆகி நமக்கு எக் செல்ஸ் அண்டு ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி ஜைகோட் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுது. ஓகே, the zygote develops into a embryo inside the inside of the seeds. ஸோ ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகுது, ஒரு எம்ப்ரியோ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஓகே, சீட் டெவலப்டு அண்டு டிஸ்போசல். இப்போது நமக்கு ஃபியூஸ் ஆகி எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிடுச்சு, தென் சீட்ஸ் வந்து உருவாகிடுச்சு. ஸோ சீட்ஸ் வந்து எப்படி டிஸ்போசல் ஆகுது அண்ட் டெவலப்பிங் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இதோட சீட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு க்ளோசிங்கான டைப்பில் தான் வந்து இருக்கும். தென் ஹார்ட் சீட் கோட்டாக தான் இருக்கும், ஒரு கடினமான ஒரு சீட் கோட்டாக தான் வந்து இருக்குது. சரிங்களா, கெட்டியான ஒரு ஹார்டனிங்காக. தென் மெச்சூர் சீட்ஸ். ஸோ அந்த சீட்ஸ் வந்து மெச்சூர் ஆகிறதுக்கே 3 years ஆகுதுன்னு பார்த்தோம். தென் மெச்சூர் சீட்ஸ் ஆர் டிஸ்பர்ஸ்ட் பை விண்டு அனிமோ கோரி.
ஓகேங்களா? இப்போ ஒரு சீட்ஸ் கோட்ஸ் வந்து உருவாகிடும். ஒரு ஃபெர்டிலைசேஷன் நடந்து உருவாகி அது வளர்றதுக்கு 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆனதுக்கப்புறம் விண்டு மூலியமா தான் நமக்கு என்ன ஆகுது? ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் அது வந்து பேர்ட்ஸில யாராவது ஒண்ணு இந்த அனிமக்கோரி விண்டு மூலியமா நம்ம ஒரு இடத்துல போய் கீழ விழுகுது. ஓகே. இல்லையா வந்து ஒரு சில பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லையா ஒரு சில பேர்ட்ஸ் வந்து அந்த சீட்ஸை வந்து சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ சாப்பிட்றனால அதிலிருந்து நமக்கு வெளியாகக்கூடியதுனால அந்த சீட்ஸ் அப்படிங்கிறது கீழே விழுது. ஓகே. அப்போ பேர்ட்ஸ் மூலயமாவும் நமக்கு நடக்குது. ஓகே. பேர்ட்ஸ் மூலயமா நடக்கிறத வந்து வந்து ஓர்னிடோரி சொரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென் அனிமோகோரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே. ஸோ அப்போ பேர்ட்ஸ் மூலயமாவும் நடக்குது, தென் நமக்கு விண்டு மூலயமாவும் நடக்குது. இன் ஜெர்மினேஷன் அண்ட் க்ரோத். ஸோ இந்த ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வரும்போது இந்த சீட்ஸ் அப்படிங்கிறது கீழே விழுது பார்த்தீங்களா? அப்போ அந்த சீட்ஸ் வந்து ஜெர்மினேஷன்ஸ் அப்படிங்கிறது ஆகுது. தென் மெச்சூர் ஸ்போரோஃபைட் ஆகுது. அந்த மெச்சுரேஷன் ஆன அந்த சீட்ஸ்லேருந்து சீடு வந்து ஜெர்மினேஷன் ஆகி நமக்கு ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய தாவரம் அப்படிங்கிறது வளருது. ஓகே. ஸோ சைக்கிள் ரிப்பீட்ஸ் தி ரீப்ரொடியூஸ் மேல் டு ஃபீமேல் ஃபார்ம்ஸ். ஓகே. ஸோ இதில் வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன நடக்குது? இந்த மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் இந்த மாதிரி ஸ்போரோஃபில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. தென் அதில் நமக்கு ஓவியல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. தென் போலன் கிரெயின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ இந்த ஓவியல்ஸ்குள்ளே என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள் பாலினேஷனில் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்போரோஃபில்ஸ் இருக்குது, போலன் கோன் வந்து இருக்குது, தென் பாலினேஷன் வந்து நடக்கும்போது இந்த ஓவியலில் இருக்கக்கூடிய மைக்ரோபெலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரீஜியன் மூலயமா தான் நமக்கு என்ன ஆகுது? போலன் கிரைன்ஸ் அப்படிங்கிறது உள்ளே என்ட்ரு ஆகுது. ஓகே. தென் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நமக்கு ஃபியூஸ் ஆகுது. ஓகே. ஸோ மியோசிஸ் ஆகி நமக்கு ஃபெர்டிலைசேஷன் வந்து இந்த மியோசிஸ் ப்ராசஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பாலினேஷனில் இருக்கக்கூடியதில் மைக்ரோஸ்பொராஞ்சியேட்லேருந்து நமக்கு மியோசிஸ் நடந்து நமக்கு என்னது போலன் கிரெயின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. தென் ஓவியூல்ஸில் மெகாஸ்போர் மதர் செல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மெகாஸ்பொராஞ்சியேட்டில் நமக்கு மியோசிஸ் நடக்கிறதுனால இந்த மைக்ரோபைலி அண்ட் ஓவியூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே. நமக்கு இந்த மைக்ரோபைலி மூலமா இந்த போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது மியோசிஸ் நடந்து கிடச்சிச்சு பார்த்தீங்களா? அந்த போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது உள்ளே என்ட்ரு ஆகி அது ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? தென் இந்த ரீப்ரொடக்ஷன்ஸ்லாம் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே. தென் நெக்ஸ்ட்டு இந்த மெகாஸ்போரோஃபில்ஸ் இந்த ஃபீமேல் கேமிட்குள்ளே நமக்கு எக் இருக்குது. ஸோ இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஜெர்மினேஷன் ஆகுது. ஸோ ஜெர்மினேஷன் ஆனதுக்கப்புறம் அந்த போலன் டியூப்குள்ளே போய் ஜெர்மினேஷன் ஆகி இதனால ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. ஸோ ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் அந்த எம்ப்ரியோ அந்த சீட் வந்து ஃபார்ம் ஆகுது பாருங்கள். எம்ப்ரியோ ஆஃப் நியூ ஸ்போரோஃபைட். தென் இந்த கேமிட்டோஃபைட் அந்த பைன் ட்ரீ வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த சீடு வந்து விதை வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சீட்லிங் அந்த விதை வந்து ஒரு விண்டு மூலயமாவோ இல்லை வந்து பேர்ட்ஸ் மூலயமாவோ வந்து நமக்கு இந்த பைனோட சீட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸீட் ஆகி நமக்கு வெளியே விழுந்து அது நம்ம சீட்லிங் ஒரு தாவரமாக வளருது. ஸோ வளர்றது மூலமாக நமக்கு மெச்சூர் ஸ்போரோஃபைட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? Next practice question. Question number 1. Which of the following structures Pinus produced male gametophytes? Okay. ஸோ அப்போது நமக்கு எந்த பைனஸ் ட்ரீயில் எந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மேல் கேமிட்டோஃபைட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவியல் வந்து ஃபீமேல். ஓகே. தென் சீட் கோன் அப்படிங்கிறது 2 ஃபியூஸ் ஆகி கிடைக்கக்கூடியது. எம்ப்ரியோவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் உருவாகக்கூடியது. அப்போ போலன் டியூப்லேருந்து தான் நமக்கு என்னது போலன் கோன்லேருந்து தான் நமக்கு என்ன கிடைக்கும்? போலன் கிரெயின்ஸ் வந்து கிடைக்குது. ஓகே. மேல் கேமிட்டோஃபைட்டாக இருக்கக்கூடிய அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியேட்லேருந்து நமக்கு போலன் கிரெயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ வந்து போலன் கோன். ஓகே. So question number 2. The process of which male gametes from pollen grains fertilize the female ovule is called as a female pollen grains வந்து fertilized female ovule. Female ovule வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா fertilization. ஓகே. இப்போது மேல் கேமெட்ஸும் போலன் கிரெயின்ஸ் வந்து ஃபீமேல் ஓவியலுக்குள்ளே போய் அதை நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸை இங்கே இருக்குது பாருங்கள். என்ன சொல்கிறாங்க? ஃபெர்டிலைசேஷன் சொல்கிறாங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3. In the life cycle Pinus, which of the following is a true about megaspores?
ஸோ நமக்கு இதில் இருக்கக்கூடிய மெகாஸ்போர் ஒரு ட்ரூவான மெகாஸ்போர்ஸில் நமக்கு என்னென்ன இது இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மெகாஸ்போர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன பொலன் கிரெயின்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுமா? கிடையாது. ஏன்னா மைக்ரோஸ்போர்ஸ் தான் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, மெகாஸ்போர்ஸில் சீட்ஸ் வந்து டெவலப் பண்ணுமா? கிடையாது. தென் மெகாஸ்போர்ஸ் வந்து மேல் கோணம் வந்து ஃபார்ம் பண்ணுமா? கிடையாது. ஸோ அவங்க கேட்டது என்னென்னா மெகாஸ்போர்ஸோட ட்ரூவான கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் என்னென்னு தான் கேட்டிருக்காங்க கீழே கொடுத்துருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸில். அப்போது மெகாஸ்போர்ஸ் தான் நமக்கு என்ன டெவலப் பண்ணும்? ஃபீமேல் கேமிட்டோஃபைட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். தென் ஓவியல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுலேருந்து நமக்கு மைட்டோசிஸ் சொல்யூஷன்ஸ் வந்து நடந்து மியோசிஸ் சொல்யூஷன்ஸ் நடந்து தென் நமக்கு ஓவியல் வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ கேன்சர்ஸ் வந்து மெகாஸ்போர்ஸ் டெவலப்டு இன்டு அ ஃபீமேல் கேமிட்டோஃபைட். ஓகே, தென் question number 4. So what type of fertilization occurs in a partners? So நமக்கு ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான டைப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது ஏசெக்ஷுவல் வந்து கிடையாது. தென் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஃபெர்டிலைசேஷனும் கிடையாது. டபுள் ஃபெர்டிலைசேஷன் நமக்கு எங்கே நடக்கும்? ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் பிளான்ட்ஸில் தான் நடக்கும். வேறு எங்கேயுமே நமக்கு ஜிம்னோஸ்பர்மாக இருக்கட்டும், ப்ரையோஃபைட்ஸாக இருக்கட்டும், பெரிடோஃபைட்ஸ் எங்கேயுமே நமக்கு நடக்காது. டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது நமக்கு ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் மட்டும்தான் நடக்கும். ஓகே, தென் எக்ஸ்டர்னலாகவும் நடக்காது. ஸோ இன்டர்னலாக தான் நமக்கு நடக்கக்கூடியதாக வந்து இருக்குது. ஓகே, தென் கொஷின் நம்பர்ஸ் 5. How long does it typically take for a pinus seeds is develop after fertilization? ஸோ ஒரு சீட்ஸ் வந்து ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் எவ்வளோ நாள் கழிச்சு டெவலப்பிங் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 12 to 24 month வந்து இதுக்கு தேவைப்படுது. ஸோ அப்ராக்சிமேட்டாக நமக்கு 1 to 2 years வந்து அந்த சீட் மெச்சுரேஷன்ஸ்க்கு வந்து தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ நமக்கு 3rd இயரில் தான் என்ன ஆகும்? சீட் மெச்சுரேஷன் ஆகும். அந்த இமேஜில் கூட நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இயர்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு ஸ்மாலர் சைஸாக இருக்குது. தென் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மெச்சுரேஷன் ஆகிருக்கும் செகண்ட் இயர்ஸில். ஸோ 3rd இயரில் தான் நமக்கு கம்ப்ளீட்டடாக மெச்சுரேஷன் ஆகிருக்கும் சீட்ஸ். ஓகே, ஸோ கேன்சர்ஸ் வந்து 12 to 24 months. அதுக்கு மீனிங் 1 to 2 yearsக்குள்ள. ஓகே, அப்போ தான் மெச்சுரேஷன் ஆகும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ. ஸோ டுடே கிளாஸில் நம்ம பைனஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜெனிட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிம்னோஸ்பர்மிக் பிளான்ட் ஸ்பீஷஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.